வணக்கம். வணக்கம். இது தினமலரின் ஹைலைட்ஸ் இணைந்து வழங்குவோர் சித்ரா காஃபி. நேத்திக்கு தான் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணார். ஆனா உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை பத்தி விவாதிச்சிருக்காரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அடடா, அவருடைய அர்ப்பணிப்பு ஓய்வறியா உதயசூரியனுக்கு பிறந்த, அதாவது அப்பாவின் நம்மளுடைய அப்பா. என்னப்பா அப்பப்பா. தமிழகத்துல கூட்டணி ஆட்சிக்கு ஆசைப்படுறது ஒன்றும் பெரிய பாவம்லாம் கிடையாதுங்க. எங்களுக்கும் அங்கீகாரம் வேணும், எங்களுக்கு அமைச்சர்கள் வேணும், நாங்க கேட்கல என்ன தப்பு அப்படின்னு கேட்டிருக்கிறார் காங்கிரசுடைய மூத்த தலைவர் திருநாவுக்கரசு. ஆரம்பத்திலிருந்தே குரூப் 4 தேர்வுல பல்வேறு குளறுபடிகள் தகுதி திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதை பேசாம கேன்சல் பண்ணுங்க, இதை விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கோரிக்கை வைத்திருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி. எலுமிச்சம்பழத்தின் மகிமையால இன்றைக்கு ஈரோடு கிழக்குல திமுகவுடைய எம்எல்ஏ இருக்கிறாரு. ஆனா நாம ஈரோடு கிழக்கு இழந்துட்டோம், முடக்குறிச்சியில தோத்துட்டோம், அதோட ரெண்டுத்தையுமே மீட்போம் அப்படின்னு உரிமை குரல் எழுந்திருக்கு காங்கிரஸ்ல. திமுகவை எதிர்க்கிறவங்க எல்லாம் ஓரணியில் இருக்கணும். இந்த தாவேகாவும் நாம் தமிழர் கட்சியும் அதிமுக கூட்டணியில் வந்து இணையணுங்க அப்படின்ற மாதிரி இபிஎஸ் கோரிக்கை விடுக்க அந்த ரெண்டு பேருமே பதில் சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி விவசாயிகள் மற்றும் நெசவாளர்களை பாதுகாக்க பட்டுச்சேலையை நாங்கள் பரிசா கொடுக்கிறோம் என்று ஒரு புதிய திட்டத்தை அறிவித்திருக்கிறார். இதை தாண்டி இபிஎஸ் ஓடு ஓபிஎஸ் இணைவாரா, இப்படி பல கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறார். விவரங்களை பார்க்கலாம். இதை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இது ஹைலைட்ஸ். லேசான தலை சுற்றலால அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒரு 3 நாளைக்கு எங்களுடைய கண்காணிப்பில் அவர் இருக்கணும். மற்றபடி அவர் ஃபைல் கோப்புகள் எல்லாமே வந்து இங்கிருந்தே பார்க்கலாம், அதற்கான வசதிகள் நாங்கள் ஏற்படுத்தி தரமே, ஒரு டெம்பரவரி தலைமைச் செயலமாக எங்களுடைய ஹாஸ்பிட்டலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல, உடனே இவரும் அப்படியா உங்களுடன் முதல்வர் ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற திட்டத்துல என்னெல்லாம் எவ்வளவுதான் மனு வந்திருக்கு, அதெல்லாம் எவ்வளவு தீர்க்கப்பட்டிருக்கு, இவ்வளவு பிரச்சனை தீர்க்கப்படுவதற்கான பிரச்சனைகள் என்ன இருக்குது, எவ்வளவு உறுப்பினர்களை சேர்த்திருக்கிறோம், தலைமைச் செயலாளரோட அப்படி ஆலோசனை நடத்தியிருக்கார். ஐயா, இன்னைக்கு கூட ஊட்டியில தண்ணி பிடிக்க போன ஒரு 8ஆம் வகுப்பு மாணவி சீரழிக்கப்பட்டிருக்கிறாள். கயவன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். போக்சோ வழக்கு பதியப்பட்டிருக்கு. ஆனா அந்த கும்மிடி போட்டி பிரச்சனை இன்னும் அந்த நபரை கண்டுபிடிக்கல அப்படிங்கிறது 10 நாளாக தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனைங்கிறது பலவாரா பயங்கரமா இருக்குது. போதைப் பொருள் அப்படின்றது, சட்டவிரோத மது விற்பனை அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஆறா ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நான் உங்களுடன் ஸ்டாலின் மட்டும் தான் கவனிப்பேன்னா அப்படின்னு மக்கள் கேட்கறாங்க. நியாயமாயாது, இந்த 1 வருஷம் தான் இருக்கு, இந்த 1 வருஷத்துக்குள்ளேயாவது டிஎம்கே இமேஜை மாத்த மாட்டீங்களா அப்படின்ற 8 மாசம் தான் இருக்கு, 8 மாசம் தான் இருக்கு அடுத்த எலெக்ஷன். அதாவது நீங்க என்ன போர்ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா, உடம்பு சரியில்லாத போது கூட முதலமைச்சர் மக்களை கவனிக்கிறார் அப்படின்னு போர்ட்ரேட் பண்றீங்க. மருத்துவமனையில இருந்தபடியே பணியை தொடர்வார்னு சொல்றீங்க. ஆனா உங்களுடன் ஸ்டாலின், உங்களுடன் முதல்வர், இதுதான் வந்து மக்கள் பணியான்ற கேள்வி வருதியா? எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பரவலாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் நீங்கள் இதை ஒரு திட்டத்தை மட்டுமே செய்திக்கிறீர்களே, இது சரியா அப்படின்ற மாதிரி கேள்வி இருக்கு. கிட்டத்தட்ட 5,74,000 மனுக்கள் பெறப்பட்டிருக்கிறது. இதுல எவ்வளவு மனுக்கள் இந்த 5 லட்சம் மனுக்கள் வந்திருக்குன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா 4 வருஷத்துல 5 லட்சம் குறைகளை உருவாக்கி இருக்கீங்கன்னு சொல்றதா? இது வரைக்கும் நேற்று வரை இன்னும் நாட்கள் போக போக இன்னும் எவ்வளவு, அது 5 லட்சமா இல்ல 5 கோடியாங்கிறதெல்லாம் நமக்கு பொறுமையா தான் தெரியும். பாட்டி கூட வெளியில காலை கடனை கழிக்க போக முடியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த அளவுக்கு தான் நிலைமை இருக்கு. ஒரு டிஎஸ்பி என்னால முடியல, விட்டுருங்கயா, எனக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணி சஸ்பெண்ட் கூட பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தெரிச்சு ஓடிட்டாரு. 2 பேத்து பேரை சொல்லியிருக்காரு. அந்த 2 பேரும் டியூட்டில இருக்காங்க. இவர் வெளியில போயிட்டாரு. 6 மணிக்கு மறுபடியும் பிளாக்ல விக்கிறாங்க. இதெல்லாம் உங்கள் காதுகளுக்கு வருகிறதா? தயவு செய்து ஹைலைட்ஸ் பாத்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கங்க. அந்த உங்களுடன் ஸ்டாலினுடைய ரிப்போர்ட்டை மட்டும் படிக்காம இந்த எங்க சேனலையும் கொஞ்சம் எங்க வராமையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரலாம். காங்கிரசுடைய முன்னாள் தலைவர்கள், மூத்த தலைவர்கள் ஒருத்தர் ஐயா திருநாவுக்கரசர் அவர்கள், அவர்கிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை கொண்டு போய் கேட்டிருக்காங்க. ஐயா, காங்கிரஸ் வந்து கூட்டணியில ஆட்சியில பங்கு கேட்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பங்கு கேட்கறது ஒன்றும் பெரிய பாவம் இல்லையே, சாதாரண விஷயம் தானே. நாம அங்கீகாரம் கேட்குறோம். இதுக்கு முன்னாடி நரசிம்மராவுடைய ஆட்சி, வாஜ்பாயுடைய ஆட்சி, எல்லா ஆட்சியுமே ஒன்றியத்தில் வந்து கூட்டணி ஆட்சியாகத்தான் நடந்திருக்குது அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் கூட கூட்டணியில நீங்க ஏன் இடம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற அந்த கேள்வி. நியாயமா இந்த கேள்வியை காங்கிரஸ் தமிழக தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கிட்ட கேட்டிருக்கணும். அப்படியே கேட்டிருந்தாலும் அவர் என்ன பதில் சொல்லியிருப்பாரு சொல்லி நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, அது என்னங்க இது ஒன்றும் பெரிய பிரச்சனைங்க, எஜமானர் பார்த்து என்ன கொடுக்குறாரோ அதை நாங்க வாங்கி போறோம், ஒருவேளை இல்லைன்னு சொன்னா கூட பரவாயில்லன்ட்டு வரப்போறோம் அப்படின்னு துணை முதலமைச்சரா பதவி கொடுக்கணும். ஒரு சமயோசிதமாக எப்படி பதில் சொல்ல வேண்டும் என்பதை திருநாவுக்கரசர் தெரியும். அப்படியெல்லாம் ஒரு ஒன்று சொல்லல. அடுத்த விஷயம் தான் இருக்கு, ட்விஸ்ட் இருக்கு பாருங்க. விசிக வந்து 4 ஓட்டுல, திமுக வாங்கக்கூடிய 4 ஓட்டுல 1 ஓட்டு எங்களோடதுன்னு விசிகா சொல்லுது. அப்படி பார்த்தா மிச்சம் 3 ஓட்டு எங்களோடதுன்னு காங்கிரஸ் சொன்னா நல்லா இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி விசிகாவை நோக்கி வச்சிருக்காரு. அப்போ என்ன விசிகா வெஸ்ட் காங்கிரஸா அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேள்வி கேட்கறாங்க. அப்ப டிஎம்கே என்னங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ரெண்டாவது, எல்லாரும் தேர்தல் ஆணையத்துல அங்கீகாரம் வாங்குறதுக்காக இந்த 2 இலக்கத்துல சீட்டு வேணும். இந்த மதிமுக அப்படிதான் சொல்லுது, விசிகா அப்படிதான் சொல்லுது, சிபிஎம் சிபிஐ எல்லாம் கூட அப்படிதான் சொல்லுது.
ஸோ இவங்கெல்லாம் வந்து அதுக்காக சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நாங்கள் வந்து கூட்டணி ஆட்சியில் பங்கு வேணுங்கிறதுல நாங்களும் கொஞ்சம் அந்த 4 வருஷமா நடந்த திமுக ஆட்சியில் நடைபெற்ற குற்றங்களை எந்த விதத்திலையுமே எந்த இடத்துலையுமே சுட்டிக்காட்டாத திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் தேர்தல் நெருங்கும் போது மட்டும் நாங்கள் சீட்டுகளினுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்தணுங்கிறதுக்காக லேசான விமர்சனங்களை வைப்பதுங்கிறது மக்களுக்கு தெரியாதா அப்படின்ற கேள்வி வருது. அதே நேரத்தில் மதுரையில் வந்துட்டு தாவேக்கா வந்து ஒரு மாநாடு நடத்தப்படுது இல்லையா, அந்த மாநாட்டுக்கு ராகுல் காந்தி வந்து கலந்துக்குவார் அப்படின்னு ஒரு வதந்தி அல்லது ஒரு செய்தி அப்படி பரவிக்கிட்டு இருக்கு. அதுக்கு வந்து ஐயா கிட்ட கேள்வி இருக்கிறேன், இதெல்லாம் கற்பனையான கேள்விங்க, அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ தாவேக்காவுடைய மதுரை மாநாட்டுக்கு ராகுல் காந்தி வருவாரா மாட்டாரா, அந்த டிவைடெல்லாம் தாண்டி கொஞ்சம் ஸ்வீட் வாங்கிட்டு வருவாரா மாட்டாரா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு கடந்த 12ஆம் தேதி தமிழகம் முழுக்க நடைபெற்றது. கிட்டத்தட்ட ஒரு 7000 சொச்சம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த விடியல் பயணம் எப்போ தொடங்கப்பட்டதுன்னு கேள்வி கேட்கப்பட்ட அதே எக்ஸாம். ஆமா, அந்த அளவுக்கான காலி பணியிடங்கள் இருக்கிறதுல கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கானவர்கள் தேர்வு எழுதியிருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட அளவிற்கான நபர்கள் நீக்கப்பட்டாலுமே அது தேவையான இடத்துக்கு மேல 10 மடங்குக்கும் அதிகமான தேர்வர்கள் தேர்வு எழுதியிருக்காங்க. சரி, இதெல்லாம் விடுங்க, இது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வினாத்தாள் வர்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா வர்றதுக்கு முன்னாடியே டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வினாத்தாள், அதாவது என்னன்னா கொஸ்டின் பேப்பரை ஒரு ஆம்னி பஸ்ல A4 ஷீட்ல பிரிண்ட் அவுட் எடுத்து ஒட்டி கொண்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சர்ச்சை வந்தது. இல்ல அப்படின்னு சொல்லி மறுத்துட்டாங்க. நேத்துக்கு என்ன நடந்திருக்குது அப்படின்னா, நேற்று சில நாட்களுக்கு முன்னாடி சேலத்துல இந்த எழுதப்பட்ட வினாத்தாள்கள் அந்த ஆன்சர் பேப்பரை எடுத்துட்டு போகும்போது சரியான பாதுகாப்போட கொண்டு போகல, ஒரு அட்டைப்பெட்டியில கிழிஞ்ச அட்டைப்பெட்டியில பேப்பர்லாம் வெளியில தெரியுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து திருத்தி இருக்காங்களோ அப்படின்ற மாதிரியான பார்வை முன்வைக்கப்படுது. பேப்பர்ல வந்து ஏதாவது குளறுபடி பண்ணிருப்பாங்களோ அல்லது பேப்பர் சேஸ் பண்ற மாதிரியான வேலைகள் ஏதாவது நடந்திருக்குமோ அப்படிங்கிற கேள்விகளுமே வருது. இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இப்ப நடந்த இந்த நிலைமையில கிட்டத்தட்ட 3 குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து குளறுபடிகளா இருக்கு. சோ இந்த தேர்வை ரத்து பண்ணிட்டு மறு தேர்வு வைங்க அப்படின்ற கோரிக்கையை எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வச்சிருக்காங்க. அதே நேரத்தில் டிஎன்பிஎஸ்சியுடைய தேர்வு எழுதின அந்த கேண்டிடேட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப மனம் விரும்பி போயிருக்காங்க. அதனால இதை வந்து ஒரு ஃப்ராடுத்தனம் அப்படிங்கிற மாதிரிலாம் கூட சிலர் வந்து கோவத்தில் வந்து அந்த வார்த்தைகளை சொல்றாங்க. ஸோ இதை வந்து சரிவர நடவடிக்கை எடுக்கலைன்னா ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் கடைசி நாட்கள் நடந்த ஒரு பெரிய கரும்புள்ளியாக இந்த சம்பவம் அமைந்துருங்கிறதுல மாற்றுக்கிறதே இல்லை. கிட்னி பாளையமான குமாரபாளையத்தில் ஏன் அந்த கிட்னிகள் காணடிக்கப்படுகின்றன, வீணடிக்கப்படுகின்றன, அவை திருடப்படுகின்றன அப்படின்ற கேள்வி முன் வச்சுன்னா வறுமை. யார் வறுமை? நெசவாளர்கள் வறுமை. அப்படிப்பட்ட அந்த நெசவாளர்களோட எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பேசுறாரு. பேசும்போது விசைத்தறியில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய பாரம்பரியமா பட்டு சேலை நெய்யறவங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கக்கூடிய வகையில நான் ஆட்சிக்கு வந்தால் தாலிக்கு தங்கத்தோட பட்டு சேலையும் பரிசாக வழங்கப்படும் என்ற மாதிரியான ஒரு வாக்குறுதியை மக்கள் மத்தியில அது மூலமா உங்களுக்கு வந்து ஒரு வருமானம் கிடைக்கும் அப்படிங்கறத அவர் வந்து சொல்றாரு. இன்னும் சொல்ல பசுமை வீடுகள் கட்டித்தரப்படும், ஏற்கனவே இருக்கிற திட்டம் தான், இதனால பசுமை வீடுகள் கட்டித்தரப்படும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதெல்லாம் போக முக்கியமான விஷயம், நான் சமீபத்தில் ஒரு பேட்டியில சொல்லும்போது திமுகவை எதிர்க்கக்கூடியவர்கள் எல்லாருமே ஓரணியில் திரளணும், குறிப்பாக நாம் தமிழர் கட்சி, தாவேகா, தமிழக வெற்றி கழகம் எல்லாமே வந்து அதிமுக கூட்டணியில இணையணும். அப்பனாதான் நம்ம வந்து திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகளை சிதறடிக்காம துறைக்கு ஒரு முதலமைச்சர் வச்சலாமா ஐயா அப்படின்ற மாதிரி மக்கள் கேள்வி கேட்க, துணை முதலமைச்சராக கொடுப்பீங்களா? துணை முதலமைச்சர் கேள்விப்பட்டோம், துறையின் முதலமைச்சர் அப்படின்ற மாதிரி வந்துருமா அப்படின்ற மாதிரியான ஒரு அச்சம் இருந்த நிலையில 2 கட்சிகளும் தெளிவுபடுத்தியிருக்கின்றன. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இன்னைக்கு சொல்றாரு 150 இடங்களுக்கான கேண்டிடேட் எங்களுக்கு ஃபைனலிஸ்ட் ஆயிடுச்சு, நாங்க போட்டுட்டோம் அப்படின்றது இருக்கக்கூடிய இதுக்கு நாங்க ஃபைனலிஸ்ட். இந்த 2 மாசத்துல 234 தொகுதிகளுக்குமான வேட்பாளர்கள் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக அறிவிக்கப்படுவாங்க. அப்புறமா அவங்க தேர்தல் தனித்து இயங்குவதுதான் எங்களுடைய கொள்கை, கோட்பாடு, எங்களுடைய இலக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. தாவேக்கால வந்துட்டு இந்த சேலத்துல வந்து நேத்து ஒரு கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் போட்டாங்க. அந்த பொதுக்கூட்டத்துல வந்துட்டு ஆதவர்ஜுனா அவர் என்ன சொல்றாருன்னா, பாஜகவோட எந்த காலத்திலயும் கூட்டணி கிடையாது. லாட்டரி மார்ட்டினுடைய மருமகன் அவரை அருகில் வைத்துக் கொண்டு ஊழலற்ற ஆட்சின்னு சொல்றாரு. இது எப்படின்னு சொல்லி திமுக காரங்க கேக்குறாங்க. அவரே சொல்றாரு இப்ப பல நேரங்கள்ல. அதெல்லாம் எப்படி நம்புறது அப்படிங்கிற கேள்வி கேக்குறாங்க. ஆனா அதே நேரத்துல அதிமுகவுக்கும் பாஜகவும் சின்ன சின்ன உரசல்கள் ஏற்படுது. அதனால பிரிஞ்சு வந்து தாவேக்காவும் நாம் தமிழரும் சேருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா துரைமுருகனை என்ன சொல்றாரு அப்படின்னா, கடை விரிச்சாங்க ஆனா எதுவுமே போனி ஆகலன்னு சொல்லி கிண்டல் பண்ணியிருக்காரு. சோ தொடர்ந்து இப்ப சமீபத்தில் அதிமுகவில இருந்து அன்வர் ராஜா அவர்கள் விலகி திமுகவில் இணைந்தது, இது எல்லாமே அதிமுகவுக்கான பலத்தை குறைக்கும் செயல்களாக மார்க்கெட்டிங் செய்யப்படுகிறது. ஆனால் வரக்கூடிய கூட்டங்கள் எழுச்சிகள் இருந்து அதிமுக பலமாக இருக்கிறது, திமுக வெறுப்பில் இருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கையில் இருக்கிறார் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். இருந்தாலும் ஓபிஎஸ் இணைவார் அப்படின்னா அதெல்லாம் காலம் கடந்து போச்சுங்க அப்படின்ற அமமுக இருக்காங்களா அப்படின்னா காலம் இருக்கு மாதிரி சொல்லியிருக்காரு. சோ என்ன நடக்குது? இதே நேரத்தில் கோர்ட்ல கேஸ் வந்திருக்குது. நாங்க வந்து பீகார் எலெக்ஷன்ல வந்து ரொம்ப பிஸியா இருக்கோம், அதனால இப்போதைக்கு அவங்களுடைய வழக்கை விசாரிச்சு நாம வந்து எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் இப்போதைக்கு டெட்லைன் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட்ல சொல்லியிருக்காங்க. ஸோ ஹைகோர்ட் இப்போதைக்கு என்ன சொல்ல போகுதுங்கிறது தெரியல. காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே வந்து ஐயா திருநாவுக்கரசு சொன்னதை பார்த்தோம். அதற்கு பிறகு மீண்டும் அவங்க வந்து கூட்டணியில் நாம் நம்முடைய இடத்த விட்டு கொடுத்துடக்கூடாது,
ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் 45% மேலே அதிகப்படியான வாக்கு விழுக்காடு வச்சிருந்த ஒரு கட்சி. ஆனால் இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்குது? 4 5 நிலைமையில இருக்குது. ஆனாலும் கூட ஈரோடு கிழக்கு சுதந்திரம் வாங்கும்போது $1 $1 கூட தான் இருந்தது. இப்போ நம்ம அதெல்லாம் பேச முடியுமா? அதெல்லாம் பேச முடியாது தான். இப்போ என்னன்னா, ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வந்துட்டு காங்கிரஸுக்கு தான் கொடுக்கணும், ஆனால் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக கொடுத்தாங்க. திமுகவும் எலுமிச்சம்பழத்தினுடைய மகிமையால் வெற்றி பெற்று விட்டார்கள் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்திக்கணும். அதே நேரத்தில் ஈரோட்டில் அதே பக்கத்தில் கூடிய மொடக்குறிச்சி தொகுதி, அங்கே பார்த்தீங்கன்னா பாஜக தான் வெற்றி பெற்றாங்க. ஸோ இப்போ இந்த 2 தொகுதியுமே வந்து காங்கிரஸ் திரும்ப கைப்பற்றணும் அப்படிங்கிற வந்து முயற்சியில் பகீரத பிரயத்தனம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வெளியே ஆசை இருக்கலாம் குமார். அதுக்கான ஆவர்த்தன படனமே குமார் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. இதெல்லாம் தாண்டி சமீபத்தில் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் நம்முடைய அப்பாவினுடைய மனைவி அவர்கள் கொஞ்சம் அப்படியே சென்டிமெண்டா அப்பாவினுடைய மனைவினா அம்மா கரெக்ட் வந்துட்டாப்ல பாத்தீங்கன்னா நானும் அவரும் அப்படின்ற புத்தகம் 2 அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. அப்படியே ஒரு மாதிரி சென்டிமெண்ட் மோட்ல அவங்க இருக்கும்போது பாத்தீங்கன்னா அப்பா போய் ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டாரு. இப்படிலாம் இருக்கும்போது இந்த நிகழ்வுகள்லாம் நடக்கும்போது அப்பா வெளியில இருந்தாரு அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி காங்கிரஸ் ரொம்ப தலை தூக்குது சரியில்லையே அப்படின்னு யோசிச்சிருப்பாரு. இருந்தாலும் கூட காங்கிரஸ்காரங்களாம் ரொம்ப வீரியமா இறங்கியிருக்காங்க. நம்ம தொகுதியில் இருக்கிற முன்னாள் எம்எல்ஏ முன்னாள் நிர்வாகி எல்லாரையும் கூப்பிடுங்கப்பா, இந்த 2 தொகுதி நமக்கு தான், ஈரோட விட்டு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் காங்கிரஸ் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப பயத்தோட வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால கூடிய விரைவில் காங்கிரஸ் தன்னுடைய அந்த தொகுதி பேச்சுவார்த்தையில ஈரோடெல்லாம் மறந்துடுங்க, ஈரோடு பக்கம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். திருப்பூர்ல வேற கூட்டம் வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் போறதாக இருந்தது, இந்த மருத்துவமனை இதனால போக முடியாமல் போயிடுச்சு. அதனால கூடிய விரைவில் ஐயா வந்து திருப்பூர் பக்கம் போகும்போது ஈரோடு பக்கம் போயிட்டு வரான்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். இதே போல பல புதிய தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது தினமலரின் சைட்லைட்ஸ். இணைந்து வழங்குவோர் சித்ரா காஃபி. நன்றி.